உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். தூய்மை பணியாளர்கள் உடனடியாக வேலைக்கு திரும்ப வேண்டும் என அழைப்பு விடுத்திருப்பதோடு மட்டுமின்றி பல்வேறு விஷயங்களையும் மாநகராட்சி தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. உடைய விவரங்கள் என்ன? வணக்கம். பெருநகர சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகைக்கு முன்பாக பணி நிரந்தரம் தனியார் மையமாக்கவை கண்டித்து 12வது நாளாக தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் இந்த நிறுத்தத்தை உடனடியாக கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என தமிழக அரசு அவர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த மண்டலம் 2 மற்றும் மண்டலம் 5 மற்றும் மாறாது திருவிக்கா மற்றும் ராயபுரம் இந்த 2 மண்டலங்கள்ல தனியாருக்கு கொடுத்தது இது போன்ற அந்த தனியாருக்கு கொடுத்தது தொடர்பாக விளக்கத்தையும் அந்த நிறுவனம் தமிழக அரசு தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. மண்டலம் 5 மற்றும் 6 மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை பணிகளானது ராம்கி என்ற நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு அந்த நிறுவனம் மூலியமாக திடக்கழிவு மேலாண்மை பணிகள் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட இந்த பணியில் தற்காலிக தூய்மை பணியாளர் யாரும் நீக்கப்படவோ பணி மறுப்பு செய்யப்படவோ இல்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறது. குறிப்பாக இது நாள் வரை சுய உதவி குழுக்கள் மூலமாகவே பணியில் ஈடுபடுத்தப்பட்ட தற்காலிக தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது தனியார் நிறுவனத்தில் தொழிலாளர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பணியாளர்களாகவே ஈடுபடுத்தப்பட உள்ளனர். எனவே இந்த புதிய முறையின் கீழ் இதுவரை கிடைக்காத பணி பாதுகாப்பும் பல சலுகைகளும் இந்த பணியாளர்களுக்கு கிடைக்க வழி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும் இது தொடர்பான விளக்கத்தையும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. வருங்கால வைப்பு நிதி, அதே போல இஎஸ்ஐ, போனஸ், பண்டிகை கால சிறப்பு உதவிகள், அது மட்டுமில்லாமல் இன்சூரன்ஸ் திட்டம், ஆண்டுதோறும் முழு உடல் பரிசோதனை, திருமண உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, மரண நிகழ்வுக்கான நிதி, கணினி பயிற்சி நிதி, அது மட்டுமில்லாமல் ஈட்டிய விடுப்பு, தேசிய விடுமுறை நாட்கள்ல இரட்டை சம்பள பெரும் வசதிகள் உண்டு உள்ளிட்ட பல்வேறு விளக்கங்கள் தொடர்பாக தற்பொழுது இந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விடுப்பு தேசிய விடுமுறை நாட்கள்ல பணி செய்யாவிட்டாலும் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு பெறும் வசதி உண்டு. இலவச சீருடை, பாதுகாப்பு உபகரணங்கள், காலணிகள், மழைக்கால உடை மற்றும் சுகாதார பொருட்களும் வழங்கப்படுகிறது. இதற்குரிய பணி மற்றும் ஊதியங்கள் குறித்து விரிவாக தற்காலிக பணியாளர்களின் பிரிவுக்கான விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எந்த பணியாளர்களும் பணி நீக்கம் செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கான ஊதியம் குறைந்து வழங்கப்பட மாட்டாது. எனவே தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவரும் தனியார் நிறுவனம் பணியில் சேர்ப்பதையும் அவர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு பணங்களை வழங்குவதையும் சென்னை மாநகராட்சி 100% உறுதி செய்யும் எனவும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவரும் பொதுநலன் கருதியும் தங்களது பணி பாதுகாப்பு குறித்த உண்மையான நிலையினை புரிந்து கொண்டும் உயர்நீதிமன்ற வழக்குகளின் தீர்ப்பு மற்றும் தொழில் தீர்ப்பாயத்தின் முடிவுகளை எதிர்நோக்கி உடனடியாக வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என அரசு சார்பாக கேட்டுக் கொண்டிருக்கிறது. 12வது நாளாக போராட்டத்தை முன்னெடுத்துள்ள தூய்மை பணியாளர்கள் உடனடியாக வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை எடுத்திருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.